அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்துக்கிற நியூஸ் என்னன்னு சொன்னால், இப்போ ஈரானுக்கு அடிப்பேன், அங்கே அடிப்பேன், இங்கே அடிப்பேன், ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு போய் நிப்பாட்டினார். அதுக்கு பதிலாக இன்னொரு கப்பலையும் சேர்த்து நிப்பாட்டிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு நாடகம். இவர் அடிப்பேன் என்று வேலை சொல்லி ஈரானை பையன் கட்டி ஈரான் நிற்கிற எண்ணெயை வாங்க பார்க்குறாரு. இப்போ இவருக்கு வேணும் ஈரானோட பொருளாதாரம் செய்யப்படாது. யாருக்கு? டொனால்ட் ட்ரம்ப். அப்படி பொருளாதாரம் செய்த நாட்டுக்கு 25,000 வரி விதிப்பேன் என்று பயம் காட்டுறாரு. அப்போ இவருக்கு யார் சரி பயந்து போவாங்களா? இவர் இணைஞ்சிட்டிருக்கிற இவர் தான் உலகம் ஆளும் ராஜா. இவர் தான் உலகத்தையே ஆளும் ராஜா. இவரை விட்டால் வேற ஒருத்தரும் இல்லை. எல்லா மதத்துக்குமே இவர் தான் தலைவன். இந்த ஃபிரோனின் தானே இப்படி நான் தான் கடவுள்ன்ட்டு அதை மாதிரி இவர் இருக்கிறாரு. அதுக்கு துணை அந்த அம்ருத்தின் தானே இப்படி அதை மாதிரி தான் நெதன்யாஹு வைக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் காலம் முடிவர கிட்ட மாதிரி தான் விளங்குது. ஈரான் செல்லுகிறேன்னு சொன்னால் அவனோட ஆப்ரஹாம் லிங்கன் 800 மீட்டர் தூரத்தில் ரீச்சி நீ அதை ஓரமாக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார். அதே மாதிரி அவர் இப்போ 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பின்னுக்கு ஆக்கிட்டார். அரபிக்கடலில் கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிறாரு பயந்து. ஏண்டா அடிக்கு ஆப்ரஹாம் லிங்கன் இல்லை. ஆப்ரஹத்தில் ஒரு எழுத்து கூட கிடைக்காது, துண்டு தூளாயிடும். அப்படியாப்பட்ட விவனத்தை இதை வச்சுட்டுக்கிறேன். இப்போ பேச்சுவார்த்தை ஒமானில் நடந்துக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை முக்கியம் என்னத்தை கொடுக்குறேன்னு சொன்னால், அமெரிக்கா பக்கத்தில் முக்கியமாக கொடுக்கிற கொள்கை என்னென்னு சொன்னால், யுரேனியம் செறிவூட்டலை குறைக்கணும். 200 கிலோமீட்டருக்கு மேலே ஏவுகணை தயாரிக்கப்படாது. அடுத்தது ஹிஸ்புல்லா, ஹமாஸ், யமன், ஹூதி இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிப்பாட்டணும். அப்போ இதுக்கெல்லாம் ஈரான் இனங்கள்ல இப்போ 2வது பேச்சுவார்த்தை இந்த வெள்ளிக்கிழமை நடக்கும், ஓமானில் நடக்கிக்குது. அப்போ இவங்களோட கோரிக்கை என்னென்னு சொன்னால், நாங்கள் யுரேனியத்தை சரி ஊட்டுவோம், ஆனால் எங்களோட தேவைக்கு பயன்படுத்தும். ஈரானோட கோரிக்கை நாங்கள் மிசைலை உருவாக்கும், அது நாட்டு பாதுகாப்புக்கு உருவாக்கும். இப்போக்கு 2000 கிலோமீட்டர் இல்லை 10,000 கிலோமீட்டர் கண்டம் விட்டும் கண்டம் பாயமே ஈரான் தயாரித்து வச்சுக்குது. ஆனால் ஈரானுக்கு இவங்க கொடுத்துக்கிறாங்க அலோட் வந்து 200 மீட்டர். 200 மீட்டரு போகக்கூடிய ஏவுகணை. சாதாரணமாக 200 கிலோமீட்டர்னு பார்த்தாலும் இவங்க 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணையை தயாரித்து வச்சுக்கிறாங்க. 3வது இவங்க அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை. ஹிஸ்புல்லா, ஹமாஸ், யமன், ஹூதிக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிப்பாட்டம். அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிப்பாட்டு தானே அடிக்கலேசி. இன்னும் கொஞ்சம் அந்த காசா மக்களை படுகொலை செஞ்ச மாதிரி 70,000 பேரை அவங்களுக்கு ஆயுதத்தை வழங்காட்டி தான் இவங்களை அமெரிக்கா மிஷன் சேர்த்து அவங்களுக்கு பொம்மை போட்டு தாத்தை துள்ளி எல்லாத்தையும் கொண்டு போட லேசி. அதை சொல்லிட்டு இந்த 3 கோரிக்கையும் ஈரான் ஏலாண்டிக்கிறி. இன்ஷால்லா அடுத்த நியூஸில் பார்ப்போம் என்னத்தை வருது, என்னத்தை நடக்க போகுது, என்னத்தை ஆகும் என்று சொல்லி. அது கிட்டத்தில் நடக்கும்.